ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் தான் கிருஷ்ணா ஃபேமிலி. நீங்கள் வழக்கம் போல் மார்னிங் ரொட்டீன் தான். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நாங்கள் போடுற கண்டென்ட்டோ வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் பார்க்கவும் மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நாங்கள் அடுத்து என்னென்ன வீடியோ போடணுன்றதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் யாருமே பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா, காலையிலே ஒரு மைண்ட் அப்செட் ஆகிடுச்சுங்க. காலையிலே மோட்ரு போட்டோம், தண்ணி வரல. ஒரு மணி நேரம் அதுவே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடற்கரை போய் குளிச்சுட்டு சமையல் கட்டுக்கு வந்துட்டேங்க. சரி, அப்புறம் என்ன யோசிச்சுன்னா, சரி நேற்று வச்சு மீன் குழம்பு இருந்தது, அதை சூடு பண்ணிவிட்டு அவனுக்கு தோசை மட்டும் ஊற்றி கொடுத்து விட்டுடலாம், கொடுத்து காலைல டிஃபன் மட்டும் முடிச்சிடலாம். அப்புறம் சாப்பாடு செஞ்சு எங்கள் ஹஸ்பண்ட், அதாவது எங்கள் ஷாப்புக்கு போகும்போது அவங்க அப்படியே போகும்போது கொடுத்துட்டு போயிடுவாங்க லஞ்சுன்னு சொல்லிவிட்டு, நான் காலையில் அப்படியே பொறுமையாக சாப்பாடு செய்யலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னா, நேற்றா மீன் குழம்பா, சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சாம்பார் அப்படிமாரி காரம் இல்லாமல் சப்புன்னு வைக்கலாம் சொல்லிட்டு பருப்பு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறேன். நான் வீடியோக்கெலாம் நான் பேசிகிட்டே இருப்பேங்க. நான் போகிறதுக்கு முன்னாடி நேரில் நின்று பேசினா நான் பேசுவேன். இப்போ வீடியோவில் ஃபஸ்ட் டைமாக நான் பேசுகிறது, அதனால் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஒரு டைம் பேசாமல் கம்முன்னு விட்டுருவேன். என்ன வாய்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியாமல் விட்டுருவேன். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்க, சாரிங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு போவோம் பழகிடும், பழகிட்டாலும் பழகிக்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டில் எங்களை பற்றி யாரா தெரிஞ்சுக்கணுன்றதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீடியோ கொடுக்குறோம். அப்புறம் இனிமேட்டு டெய்லி என்னோடய பையன் காலையில் மார்னிங் ரொட்டீன் அவனும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லியிருக்கான். என்னென்னா, நானும் டெய்லி ஒரு திருக்குறள் சொல்கிறேம்மா, அதனோட பொருள் சொல்கிறேம்மா, எனக்கு திருக்குறள் சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு எப்போ அவன் ஸ்டார்ட் பண்ணுவான்றதுன்னு தெரியல. ஸ்டார்ட் பண்ணானா உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகும். அப்புறம் என்ன சொல்கிறது, அப்படியே சமையல் வேலை போயிட்டே இருக்குது, செஞ்சிட்டே இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுறது, காலையில் தண்ணி இல்லைன்னா எந்த வேலையும் ஓடாதுங்க. எது இல்லாமல் இருந்தெல்லாம் அந்த தண்ணி இல்லாமல் இருக்கவே முடியாதுங்க. அது ஏனே தெரில. நாங்கள் ஒரு 2 வீக் முன்னாடியும் நாங்கள் மோட்ரு போட்டோம், மோட்ரு ஓடாமல் இருந்தது. அப்புறம் திரும்பவும் போய் நாங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 hour கழிச்சு போய் மோட்ரு போடுறோம், மோட்ரு ஓடுது. அது என்ன ப்ராப்ளம்னே தெரில. இன்றைக்கி அப்படி தாங்க, காலையிலே நைட்டே தண்ணி காலி ஆயிடுச்சு. சரி காலையில் ஏஞ்சி போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டோம். காலையில் இத்தனைக்கு 6 மணிக்கெலாம் ஏஞ்சி மோட்ரு போடலான்னு போனால் மோட்ரு ஓடவே இல்லை. ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. பையன் கிளம்பணும், எல்லாமே நமக்கு தண்ணி இருந்தால் தான் வேலை நடக்கும். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு தச்சமெல்லாம் அதேமாரி ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு போய் மோட்ரு போட்டோடனே மோட்ரு ஓடிச்சு. அப்புறம் துணிலாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் மிஷினில் ஓடி போய் போட்டு அப்படியே ஒன்று ஒன்றா வேலை பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் என் சின்ன பையன்லாம் நல்லா டான்ஸ் அப்படியே ஒரு மாதிரி மூமெண்ட்டு டான்ஸ்லாம் கொடுப்பான், ஷார்ட்லாம் போட்டிருக்கேன். அதில் நான் உங்களுக்கு பிடிக்காமல் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நிறை குறை இருந்தாலும் பார்த்துங்க. எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நாங்கள் ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வெளியிலலாம் நாங்கள் பருப்பே வாங்க மாட்டோம். எங்களுக்கு ரேஷன் பருப்பே பிடிச்சிருச்சு. நான் எப்படின்னா, ரேஷனில் கொடுக்குறாங்க 1 கிலோ பருப்பு, அதே யூஸ் பண்ணிக்கலான்றதுனால அதே நான் யூஸ் பண்ணிப்பேன். வெளியில் இல்லாத பட்சத்தில் வெளியில் வாங்கிப்பேன். அதுக்கோசரம் ரேஷனில் வாங்குற பொருளாக சாப்பிடக்கூடாதுன்னு ஏன்னா இருக்கான்னு அப்போல்லாம் எதுவும் இல்லைல்ல. அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் என்னென்ன லஞ்ச் பாக்ஸ் கொடுப்பீங்க, என்னென்ன பண்ணுவீங்க, எத்தனை மணிக்கு உங்களோட டே ரொட்டீன் ஆரம்பிக்கும்ன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் என்னுடைய வேலை போயிட்டே இருக்குது. சரிங்க, ஓகேங்க, பாய். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.